அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்பொழுது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிலையற்ற இந்த உலகில் நிலையானது என்று எத்தனையோ நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிலையான நிறைவான வாழ்வையும் மகிழ்ச்சியையும் இயேசு நமக்கு தர ஏதோ நம்மை அழைப்பு கொடுக்கிறார். அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் யாரும் பறித்து விட முடியாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்காக, ஆசிருக்காக இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தினால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி உள்ளீர். உமது இரக்க செயல்களை எங்கள் நிலைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18 இறை திருவாக்குகள் 9-18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்கயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும்
உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்தில் உள்ள சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடி வெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 47 பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிமைய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒலியினிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்கால முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சி அடைய வேண்டும். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு நம் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. இப்படி எதிர்பார்ப்புகளோடும் ஆசைகளோடும் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடருகின்ற பொழுது இந்த பயணத்திலே நாம் கேட்டது, தேடியது, ஆசைப்பட்டது அனைத்தும் நம்முடைய முயற்சிகளால் கிடைக்கிறது ஒரு புறம். அடுத்தவருடைய உதவியாலும் அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு
நிறைவேற்றப்படுகிறது. இப்படி அடுத்தவர்கள் உதவியாலும் நம்முடைய முயற்சியாலும் இந்த மண்ணுலகில் நாம் எதிர்பார்த்தது, தேடியது, உழைத்தது அனைத்தும் கிடைத்ததை வைத்து நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி எத்தனை நாள்? என் உழைப்பின் வழியாக எனக்கு கிடைத்த ஊதியத்தை வைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் நண்பன் வழியாக நான் எதிர்பார்த்தது கிடைத்தது, நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளை பெற்றேன், அதை பெற்று வாங்கினேன், அதை அனுபவித்தேன். ஆனால் உழைப்பு, கிடைத்தது, வாங்கியது அனைத்தும் என்னிடம் இருந்து அது நிறைவு பெறுவதற்கு முன்னதாகவே வேறொன்றை எனது மனம் தேடுகிறது. எனது உள்ளம் நாடி அலைந்து கொண்டிருக்கின்றது. கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியோடு வாழத் தெரியாத நான் என்னிடம் இல்லாததை நினைத்து தேடி தேடி அலைந்து என்னுடைய மன்னக வாழ்வு முழுவதுமாக தேடுவதும் கிடைப்பதும் கிடைக்காமல் போவதும், இப்படி மாற்று கருத்துக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை தான் எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அழிந்து போகக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் நமக்கு நிறைவை கொடுத்து விட முடியாது. ஒன்றை காட்டி ஒன்றை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறது. இது வளர்ந்து வருகிற இந்த அறிவியல் உலகத்தில் அறிவியல் ரீதியாக புதிய புதிய சாதனங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஒரு புதிய சாதனம் கண்டுபிடித்து முடித்த உடனே ஒரு சில மாதங்கள் முடிவதற்கு முன்னதாக இன்னொன்று புதியதாக வருகிறது. ஏற்கனவே பணம் போட்டு வாங்கிய, பல செலவுகள் செய்து வாங்கிய பொருள் ஒன்றுக்கும் உதவாமல் குப்பையில் கிடக்கப்படுகின்றது. இதுதான் இந்த உலகம். உங்களையும் என்னையும் ஏமாற்றிக் கொண்டே தான் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை ஏமாற்றிக் கொண்டே சென்று கொண்டிருப்பார்கள். எதிலும் நிறைவு காண முடியாது, எதிலும் மகிழ்ச்சி காண முடியாது. ஒன்றை விட்டு ஒன்றை தேடி 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 அலைந்து இறுதியாக நீங்களும் நானும் அமருகின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். எதிலும் நிறைவு இல்லாமல், நிம்மதி இல்லாமல், உழைத்ததை வீணாக்கி ஒன்றுமில்லாமல் நான் ஓட்டாண்டியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற வார்த்தைகள் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரும். ஏனென்றால் இந்த உலகம் உங்களுடைய என்னுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய என்னுடைய உழைப்பை, உங்களுடைய என்னுடைய நேரத்தை அது பிடுங்கி விடுகிறது, அது எடுத்து விடுகிறது. அதற்கு அடிமைகளாக நாம் வாழுகின்ற பொழுது நம்மை அது ஆண்டு படைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் ஆழமாக கவனித்திருந்தோம் என்றால், இயேசு அற்புதமாக சொல்லுவார், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது, உங்களிடமிருந்து பிடுங்கிவிட முடியாது. உங்களையும் உங்கள் மகிழ்ச்சியும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இயேசு சொல்லுகிறார், வேறு யாரும் இல்லை. உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களிடமிருந்து அந்த மகிழ்ச்சியை பறித்து விட முடியாது. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த நிறைவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்றாவது ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? என்றாவது ஒரு நாள் அந்த நிறைவை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இந்த கேள்விகள் எழுப்பி பார்த்தோம் என்றால் நிச்சயம் இல்லை என்ற பதில் தான் வரும். ஆம் என்று சொல்ல இது திருப்பலின் வழியாக அவரை நோக்கி பயணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் மறைகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நிறுவ ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீருடன் அழைத்து கொண்ட லூர்து மரியின் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார்
இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையுடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும்.
உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் மூட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்